பிரைஸ் தி லார்ட். தேவனை ஆராதிங்கள் ஊழியத்தின் சார்பிலே இந்த நாளில் வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, பரலோக தேவனாகிய கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தை நீர் காண கொடுத்ததற்காக நன்றி. கடந்த 10 மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து கண்ணின் மணி போல பாதுகாத்து கருத்தாக போஷித்து நடத்தி எங்களை பராமரித்து வந்த எங்கள் பரலோக தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்ததைப் போல நாங்கள் இவ்வளவு தூரம் கடந்து வரும்படிக்கு எங்களை சுமந்து கொண்டு வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளுக்கென்று இந்த புதிய மாதத்திலே நீர் கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் இந்த நாளிலும் தாசனுக்கு விளக்கி கொடுத்திருக்கிறதை பிரசங்கிக்கத்தக்கான விசேஷித்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இந்த நாளிலும் இந்த யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்ப சூழலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகள் சந்திக்கின்றதான எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, பாடு அனுபவிக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா, கவலையோடு கண்ணீரோடு கூட துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீர்தாமே எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர். அப்பா, எங்களை பலப்படுத்துகிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்கிற எங்கள் சகாயர் நீர்தானே. ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் நீங்கள் வெளிப்படுங்க. இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்த வசனத்தை அப்படியே தாசன் உம்முடைய ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான விசேஷித்த தேவ ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுங்கப்பா. அக்கினியினால் வல்லமையினால் நிறைத்தருளுங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கவனிக்கிறதற்கு ஏதுவான விசுவாசமுள்ள இருதயத்தை தாரும். எப்படி லீதியாளின் இருதயத்தை நீர் திறந்தீரோ அதே போல எங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே 1 30 60 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் தரும்படிக்கு உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாரும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் வந்துவிட்டால் போதுமப்பா. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, மகிமையான காரியத்தை எங்கள் நடுவிலே நீங்கள் செய்தருளுங்க. ஆண்டவரே, நாங்கள் போகின்ற பாதையிலே எல்லாவற்றையும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் பலனடைவோம். அப்பா, எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார், இந்த வார்த்தையினால நீ இருதயம் உயிர் கொண்டது, ஆண்டவர் என்னை ஆறுதலோடு கூட பேசினார், உணர்வடைய செய்தார், இந்த காரியத்தின்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகிர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழி உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அப்பா, எங்களை சுமையான பாதைகளை நடத்துங்க. எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா தடைப்பட்ட காரியங்களும் தேவனாகிய கர்த்தர் நீங்க வாக்கிய பண்ணி கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே எல்லா திருமண காரியத்தை நடத்தி கொடுங்கப்பா. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. ஆண்டவரே, எதிர்காலத்திற்காக இடத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி மகிமையான காரியத்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்தருளுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து இந்த பாடல் வேளையிலும் மற்றும் செய்தி வேளையிலும் நிறைவு ஜெபத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே அசைவாடும்படிக்கு உங்கள் கரத்திலே கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளுங்க. உம்முடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 10 மாதங்களை நிறைவு செய்து 11வது மாதத்தை காணும்படியான கிருபையை தேவன் செய்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை பாடி துதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஊழியங்களை நிறைவேற்ற தேவன் கிருபை தந்திருக்கிறார். 100ஆம் சங்கீதம் அழகாய் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்வாருங்கள்.
ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து ஒரு தெரிந்த பாடலை பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தோருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தோருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்தி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ற கவலையோடு கூட கடந்து வந்தோம். 10 மாதங்களை நிறைவு செய்ய கிருபை தந்திருக்கிறார். கரம் பிடித்து வழிநடத்துகிற ஆண்டவர். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூன்றச் செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூன்றச் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்க பயமே எனக்கில்லையே.
முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் வேரூன்றச் செய்வார், பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் வேரூன்றச் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. சேர்ந்து பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா, கலக்கமே எனக்கில்லையே. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றின ஆண்டவர், ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் கூட கவலையை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், வேதனையை நீக்குவார், கஷ்டத்தை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்த ஆண்டவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். சாத்தானுக்கு அநேக வல்லமைகள் இருந்தாலும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாருங்கள். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே
மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மாற்றுகிற தேவன், நேச கரத்தை நீட்டு அணைக்கிற ஆண்டவர். இந்த கடைசி சரணத்தை பாடும் பொழுது நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து, வெறுமையாய் நம்மை அர்ப்பணித்து வார்த்தையை கேட்பதற்கு நம்மை தயாராக்குவோம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சேர்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே.
தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே, அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே, அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. குழியிலிருந்து மீட்டீரே நன்றி ஐயா, உன்னதத்தில் அமர செய்தி நன்றி ஐயா. குழியிலிருந்து மீட்டீரே நன்றி ஐயா, உன்னதத்தில் அமர செய்தி நன்றி ஐயா. எனையாளும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் நீர்தான், எனையாளும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் நீர்தான். இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா, என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா, என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், வசனங்கள் 20 முதல் 34 முடிய. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவன் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும், சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள்.
பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கின்றோம். இந்த நாடிலும் வேத வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. இந்த மாதத்தின் முதலாம் நாள் இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவர்கள் மீது வந்து இறங்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் பலப்படுத்தும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் கிரியை செய்தருளுவீராக. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாடிலும் நம்முடைய தியானத்திற்காக எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம், எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 2021 ஆண்டு நவம்பர் மாதத்திற்கென்று அவர் கொடுத்திருக்கின்ற இந்த வாக்குத்தத்த வார்த்தை, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் என்கின்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கின்றார். இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்கின்ற வார்த்தையிலிருந்து யார் போதும் என்கின்ற மனதுடன் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கின்றார். அவர்களை விட்டு அவர் விலகுவதில்லை என்பதை இதிலிருந்து நமக்கு தெளிவாகின்றது. உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினையுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடியது போதும் என்று நீங்கள் எண்ணும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட அவர் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அவர் கட்டளையிடுவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நாளில் ஒரு மனிதன் தனக்கு இருக்கிறது போதும் என்று அவன் திருப்தி அடையாமல் இருந்த பொழுது அவன் வாழ்வில் நிகழ்ந்ததும், தனக்கு இருக்கிறது போதும் என்று அவனே திருப்தி அடைந்த பொழுது அவனுடைய வாழ்வில் நிகழ்ந்த காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால்,
நமக்கு போதும் என்று நினைக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் ஒரு மனிதனை குறித்து வேதம் அழகாக சொல்லுகின்றது. தனக்கு இருக்கிறது போதுமென்று திருப்தி அடையாமல் இருந்த பொழுது அவனுக்கு நிகழ்ந்ததும், தனக்கு இருக்கிறது போதும் என்று அவன் திருப்தி அடைந்த போது அவனுடைய வாழ்வில் நிகழ்ந்த காரியங்களையும் குறித்து ஒரே வசனத்தில் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32:10 யாக்கோபு தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொன்னது. அந்த வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதில் வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் யாக்கோபு தேவனிடத்தில் இவ்வாறாக சொல்லுகின்றான். நான் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 32:9 பின்பு யாக்கோபு, என் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லிவிட்டு அவன் 2 காரியங்களை சொல்லுகின்றான். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இது முதலாவது பகுதி. நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இது முதலாவது பகுதி. 2வது பகுதி, இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். இந்த 2 பகுதியாக இந்த நாளில் நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யாக்கோபு தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொன்ன முதலாவது காரியம், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் என்று அவன் சொன்ன அந்த காரியம், தன் பிறந்த வீட்டிலிருந்து அவன் புறப்பட்டு போகின்ற அந்த காரியத்தை அவன் சொல்லுகின்றான். பிறந்த வீட்டிலிருந்து அவன் புறப்பட்டு போகக்கூடிய வேளையில் அவன் சொன்ன காரியம், நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இந்த வார்த்தையை நாம் முதலாவது பகுதியாகவும், 2வது அவன் சொல்லுகின்றான், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று சொல்லி. இது அவன் மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வரும் பொழுது அவன் சொன்ன காரியம். தன் மாமன் வீட்டிலிருந்து திரும்புகின்றான். அப்பொழுது அவன் சொன்ன காரியம், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று அவன் சொன்ன இந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம். காரணம், இந்த 2 பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரித்து இந்த 2 பகுதியையும் நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது அவன் சொல்லுகின்றான், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இதனுடைய அர்த்தம் என்ன? வெறும் கையாக என்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து, என்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து நான் வெறும் கையாக நான் இந்த இடத்திலிருந்து கடந்து போனேன். கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். என கருமையானவர்களே, ஏன் இவனை பொறுத்தமட்டில் ஒன்றுமில்லாதவனா? ஏன் இவன் அப்பொழுது ஒன்றுமில்லாதவனாக இந்த இடத்தில் வெறும் கோலும் கையுமாக இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனேன் என்று சொல்லுகின்றானே, இதனுடைய அர்த்தம் என்ன? இதில் தான் முக்கியமான பகுதி அடங்கி இருக்கின்றது. என கருமையானவர்களே, இந்த கோலும் கையுமாய் அவன் கடந்து போனதுக்கு ஒரே காரணம் இந்த யாக்கோபு தான். இந்த யாக்கோபு அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த கோலும் கையுமாக அவன் கடந்து போனதற்கு காரணம் என்னவென்றால், வேதத்தில் அந்த காரியத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணமே இந்த யாக்கோபு தான். ஆதியாகமம் 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25 நான் வாசிக்க கேட்ட அந்த பகுதி, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 24 34 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 24 முதல் 34 வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் இந்த இடத்தில் ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினரை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவர்கள் இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். அந்த வேளையில் மூத்தவனுக்கு ஏசா என்றும் இளையவனுக்கு யாக்கோபு என்றும் பெயரிடுகின்றனர். ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினர். என கருமையானவர்களே, பிள்ளை ஆண்டவர் இரட்டை பிள்ளைகளை கொடுத்தவுடனே மிகுந்த சந்தோஷமாக இருந்த அந்த குடும்பத்தில் நிகழக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள். இப்பொழுது அவர்கள் பெரியவர்களாகின்றார்கள். வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் பெரியவர்களான பொழுது, ஆதியாகமம் 25:27 நான் வாசிக்கின்றேன். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பெரியவர்களான பொழுது நடந்த ஒரு சம்பவம். இப்பொழுது ஆதியாகமம் 25:29 வாசிக்கின்றேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அவன் கூழ் சமைத்து கொண்டிருந்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்ணன் வேட்டையாடுவதற்காக புறப்பட்டு போகக்கூடியது வழக்கமாக இருந்தது. அவன் வெளியே போய்விட்டு களைத்து வந்தான். அப்பொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, 30வது வசனம், ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இப்பொழுது அண்ணன் வீட்டுக்குள்ளாக வருகின்றான். தம்பியாகிய யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு பசியாக அண்ணனுக்கு இருக்கின்றபடியினால் தம்பியை பார்த்து கேட்கின்றான், எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது, நீ சமைத்து கொண்டிருக்கிற அந்த கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்று அவனிடத்தில் கேட்கின்றான். அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் யாக்கோபு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. என கருமையானவர்களே, அவன் என்ன சொல்கின்றான் பாருங்கள். பசியோடு வந்து கூழ் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆதியாகமம் 25:31, அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். என கருமையானவர்களே, யாக்கோபு, எனக்கு உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்று முதலாவது சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு என்று தொடங்கினதே யாக்கோபு தான். இந்த இடத்துல யாக்கோபு செய்த இந்த காரியம், நீ சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஏசா சொல்கின்றான், நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். 33வது வசனம், அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் என்று வேதம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம்தான். இப்பொழுது நான் சேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். அநேகருக்கு இந்த காரியங்களை குறித்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதாவது உபாகமம் 21வது அதிகாரம், உபாகமம் 21, 16, 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை நான் வாசிக்கின்றேன். உபாகமம் 21வது அதிகாரம் 16, 17 வசனங்களை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், தகப்பனுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகளில் மூத்த மகனுக்கு, யார் முதலாவது பிறக்கக்கூடிய மகனுக்கு அந்த ஆஸ்தியில் 2 பங்கை, என கருமையானவர்களே, அவன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த வேளையில் 2 பங்கை மூத்தவனுக்கும் அதன் பின்பதாக மற்றதை மீதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உபாகமம் 21, 16, 17 வசனங்களில் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் முதற் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது என்று வேதம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த நியமத்தின்படியாக ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினர், இப்பொழுது ஈசாக்கு என்ன செய்கின்றான், தனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தியில் 2 பங்கை இப்பொழுது அவன் ஏசாவுக்கு கொடுக்கின்றான். அவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து அவனுக்கு 2 பங்கை அவனுக்கு கொடுக்கின்றான். 1 பங்கை யாக்கோபுக்கு கொடுத்திருக்க வேண்டும். என கருமையானவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள்.
2 பங்கை மூத்தவனுக்கு ஈசாக்கு கொடுக்கின்றான், 1 பங்கை யாக்கோபுக்கு அவன் கொடுத்திருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 1 பங்கு தான் இப்பொழுது யாக்கோபுக்கு கிடைத்திருக்கின்றது. தனக்கு இருக்கிறது போதும் என்று அவன் நினைத்திருப்பான் என்றால், எனக்கு கிடைத்த அந்த 1 பங்கு போதும் என்று நினைத்திருப்பான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் அவன் சந்தித்திருக்க மாட்டான், நிம்மதியை இழந்திருக்க மாட்டான், யாரையும் பகைத்திருக்க மாட்டான். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுது எனக்கு இருக்கிறது போதும் என்று நான் நினைக்கவில்லையோ அந்த வேளையில் நான் தேவனாகிய கர்த்தரை விட்டு நான் விலகத் தொடங்குவேன். யாக்கோபினுடைய காரியத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், தனக்கு இருக்கிறது அவன் போதும் என்று அவன் நினைத்திருப்பான் என்றால், ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஒருத்தருக்கு 2 பங்கை கொடுக்கும்படிக்கு மூத்தவனுக்கு 2 பங்கை கொடுக்க கட்டளையிட்டு, ஆஸ்திகளில் 1 பங்கை இளையவனுக்கு அவர் கொடுக்க கட்டளையிடுகின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? யார் அந்த ஒரே ஒரு பங்கை பெற்றுக்கொண்டு எனக்கு இருக்கிறது போதும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இரட்டிப்பாக பெற்ற மூத்தவனை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிட முடியும். எப்பொழுது நாம் போதும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அநேக வேளைகளில் நாம் இதில் தான் அநேகர் தோற்று போய் விடுகின்றோம். எனக்கு என்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து அவர்கள் ஆஸ்தியை கொடுக்கும் பொழுது எனக்கு குறைவாக கொடுத்து விட்டார்களே. ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு குறைவாக வந்திருக்கிறது என்றால் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கக்கூடியவர். அதை தேவனாகிய கர்த்தரிடத்தில் எடுத்து கொண்டு வாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு கிடைத்தது இவ்வளவுதான், நீர் இதை கொடுத்ததற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இது போதும் என்கின்ற மனசு உங்களுக்கு வரும் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தில் அந்த குறைவை நிறைவாக்குகிறத நீங்க பார்க்க முடியும். யாக்கோபு மாத்திரம் தனக்கு இருக்கக்கூடியது 1 பங்கு தான். மூத்தவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டது, எனக்கு சேஷ்டபுத்திர பாகம், அதாவது எனக்கு ரெட்டிப்பான ஆஸ்தியில் ரெட்டிப்பான பங்கை எனக்கு என் தகப்பன் கொடுக்கவில்லை. எனக்கு ஆஸ்தியில் 1 பங்கு மட்டுமே என் தகப்பன் கொடுத்தார். அந்த காரியத்தில் திருப்தி அடையாதவனாக யாக்கோபு செய்த காரியம் இப்பொழுது வேதம் சொல்லுகின்றது, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. எனக்கு அருமையானவர்களே, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று வேதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு 10 கட்டளைகளில் கடைசி கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை யாத்திராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், யாத்திராகமம் 20:17 இவ்வாறாக சொல்லுகிறது, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, அண்ணனிடத்தில் சேஷ்டபுத்திர பாகம் இருக்கின்றது, அதாவது தகப்பனிடத்திலிருந்து பெற்ற ரெட்டிப்பான பங்கு அவனிடத்தில் இருக்கின்றது என்பதை யாக்கோபு கண்டான். அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாவை முதலாவது பிறக்க வைத்து, இரட்டப்பிள்ளைகளை யாரை முதலாவது பிறக்க வைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். ஆகவே முதலாவது ஏசாவை பிறக்க வைத்து அவனுக்கு அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தார். அப்படியே அவனுக்கு அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்திருந்தது. தகப்பனிடத்திலிருந்த ஆஸ்திகளில் இரட்டிப்பான பங்கு அவனுக்கு கிடைத்திருந்தது. கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த காரியத்தை சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு என்கின்ற அந்த டாபிக்கை ஓபன் பண்ணினது யார்? எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபுதான் முதலாவது அந்த காரியத்தை சொல்லுகின்றான், இதை விற்று போடு என்று. அநேக வேளைகளில் ஏசா விற்று போட்டது உண்மை, ஆனால் இந்த காரியத்தில் அதை தொடங்கி வைத்தது யாக்கோபு தான். ஆண்டவர் சொல்லுவார், அவன் சொன்னா நீ ஏன் அந்த காரியத்தை கேட்டாய்? இளையவன் அப்படி சொல்லும்போது சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு என்று சொல்லும் பொழுது நீ ஏன் விற்று போட்டாய்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தும்படிக்கு, ஒருவேளை போஜனத்துக்காக அவன்
அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினதின் விளைவு தேவனாகிய கர்த்தர் கோபம் கொண்டார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, யாக்கோபு மாத்திரம் கூழ் கேட்குறான். அண்ணன் வந்து கொடுக்க முடியும் அல்லது கொடுக்க முடியாது என்கின்ற வார்த்தையை சொல்லி இருப்பான் என்றால் அந்த இடத்துல பிரச்சனை இவ்வளவு தூரம் பெரிதாகி இருக்க முடியாது. ஆனால் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு, அதாவது அதை எனக்கு கொடு, இந்த கூளை நீ பெற்றுக்கொண்டு எனக்கு அதை கொடு என்று சொல்லி அவனுக்கு இருக்கக்கூடிய காரியத்தை, சேஷ்டபுத்திர பாகத்தை இச்சித்ததின் விளைவு. என கருமையானவர்களே, அவன் சொல்லுகின்றான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு என்று சொல்லி. அவன் சொன்னதின் நிமித்தம் ஏசா இந்த காரியத்தில் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட ஆயத்தமானான். இந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கோபம் கொண்டார். என கருமையானவர்களே, யோபுவை பார்த்து அவனுடைய மனைவி சொன்னாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கின்ற காரியம், கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீ செய். தேவனை தூஷி என்றால் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீ செய் என்று சொன்ன பொழுது, என கருமையானவர்களே, யோபு செய்தது என்ன? பைத்தியக்காரி பேசுவது போல நீ பேசுகிறாயே என்று சொல்லி அவளை கடிந்து கொண்டான். ஆண்டவராகிய கர்த்தர் அவன் கடிந்து கொண்ட அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய கர்த்தர் அவன் கடிந்து கொண்டதை ஏன் அப்படி வார்த்தையை நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கவில்லை. என கருமையானவர்களே, ஒருவேளை யோபு தன் மனைவி சொன்னது மாதிரி தேவனை தூஷித்திருப்பான் என்றால் நிலம் என்ன மாதிரியாகி போயிருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவன் செய்யவில்லை. என கருமையானவர்கள், அதே போலத்தான் இப்பொழுது யாக்கோபு சொல்லுகின்றான், சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுப்போடு என்று சொன்ன நேரத்தில் ஏசா மாத்திரம் பைத்தியக்காரன் பேசுவது போல பேசுகின்றாயே, சேஷ்டபுத்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்தில் உன் தம்பியை நீ கடிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்த்தது அதுதான். என கருமையானவர்களே, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா அந்த காரியத்தை விற்று போடுவதற்கு காரணமாக இருந்தவன் யாக்கோபு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நேரத்தில் அவர் விரும்பக்கூடிய காரியம் என்னவென்றால், யார் என்ன சொன்னாலும் நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை நீ எப்படி நீ அலட்சியப்படுத்துவாய்? ஏசா மீது தேவனாகிய கர்த்தர் கோபம் கொண்டதற்கு ஒரு பக்கம் யாக்கோபும் காரணம்தான். என கருமையானவர்களே, அதற்காகத்தான் அவனுடைய வாழ்வில் அவன் அதன் பின்பதாக கடந்து போன பாதையில் இன்றைக்கு அவனிடத்தில் உள்ளதை பிடுங்கிக் கொள்ளும்படிக்கு காரியத்தை செய்தான். பிற்பாடு அவனுடைய மாமன் அவனிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேளையில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபு மாத்திரம் எனக்கு என் தகப்பனிடத்திலிருந்து பெற்ற ஒரே ஒரு பங்கு மாத்திரம் போதும் என்று அவன் நினைத்திருப்பான் என்றால், அண்ணனை பார்த்து சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுப்போடு என்று சொல்லியிருக்கவும் மாட்டான். அப்படி அவன் ஆண்டவராகிய கர்த்தரும் ஏசா மீது கோபப்பட்டிருக்க மாட்டார். என கருமையானவர்களே, இதற்கு காரணம் ஏசா மாத்திரமல்ல, யாக்கோவும் இந்த காரியத்தில் காரணமாக இருந்தவன் என்பதை வேதத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் நாம் நினைக்கலாம், ஆண்டவர் யாக்கோபை ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொல்லி. ஆண்டவராகிய கர்த்தர் யார் அந்த காரியத்தை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் மீதே தேவனாகிய கர்த்தர் கோபம் கொள்கின்றார். என கருமையானவர்களே, ரெபேக்காள் தான் யாக்கோபை பார்த்து சொன்னால், உன் தகப்பனிடத்தில் போய் நீ பொய் சொல்லி நான் தான் ஏசா வந்திருக்கிறேன் என்று பொய் சொல் என்று சொன்ன நேரத்தில் அந்த காரியத்தை சொன்னது யார்? யாக்கோபு தான். அதற்கு காரணமாக இருந்தது யார்? தாய் தான்.
எனக்கு அருமையானவர்களே, 2 பேரும் அதில் குற்றவாளிகள் தான். அதே போலத்தான் இந்த இடத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏசா மீது தேவனாகிய கர்த்தர் கோபம் கொண்டதற்கு ஏசா செய்த காரியம் மாத்திரமல்ல, அவன் அப்படி செய்வதற்கு காரணமாக இருந்த யாக்கோபும் அதற்கு காரணம்தான். ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஏசா செய்த காரியம், ஒரு மனுஷன் இப்படி செய் என்று சொன்னாலும் நீ செய்யக்கூடாது. யோபு எப்படி தன் மனைவியை கடிந்து கொண்டானோ அதே போல ஏசா கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியே தேவனாகிய கர்த்தர் விரும்பினார். ஆனால் ஏசா அந்த காரியத்தை செய்யாமல் அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினதின் விளைவு அவனுடைய வாழ்வில் மிகுந்த வேதனைக்குள்ளாக அவன் கடந்து போனது நமக்கு தெரியும். இப்பொழுது நான் ஏசாவை குறித்து பேசவில்லை, நான் யாக்கோபை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். தனக்கு கிடைத்த அந்த ஒரே ஒரு பங்கை வைத்துக்கொண்டு அவன் போதும் என்று இருந்திருப்பான் என்றால் அவனுடைய வாழ்வில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்பொழுது அவன் தன் அண்ணனிடத்தில் தான் சமைத்த கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை இப்பொழுது அவன் பெற்றுக்கொண்டான். கவனித்துக் கொள்ளுங்கள், யாக்கோபுக்கு இப்பொழுது ஏற்கனவே தகப்பனிடத்திலிருந்து பெற்ற ஒரு பங்கு, இப்பொழுது அண்ணனிடத்திலிருந்து சேஷ்டபுத்திர பாகமாகிய 2 பங்கையும் இப்பொழுது தனக்காக்கி கொண்டான். சுருக்கமாக சொல்ல போனால் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் இப்பொழுது யாக்கோபுக்கு வந்து சேர்ந்து விட்டது. கவனித்துக் கொள்ளுங்கள், வசதி எல்லாம் வந்துருச்சு. அனுபவிச்சானா? இப்பொழுதுதான் முக்கியமான பகுதிக்கு நேராக நான் வருகின்றேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது போதும் என்று நினைத்திருப்பான் என்றால் இப்பொழுது அவன் கேட்டு வாங்கின அந்த இரட்டிப்பானதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பார். காரணம், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு 2 பங்கு கொடுக்காமல் இளையவனுக்கு 1 பங்கு கொடுக்கிறார் என்றால் நான் சொல்லுகின்றேன், அவர் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவாக கொடுக்கிறார் என்றால் அதற்குள்ளதாக தேவனாகிய கர்த்தர் மறைவான ஆசீர்வாதத்தை வைத்திருந்திருந்தார். அந்த காரியத்தை யாக்கோபு பெறாதபடிக்கு இப்பொழுது அவன் குறுக்கு வழியில் போய் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அண்ணனிடத்தில் போய் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டானே. இப்பொழுது அந்த காரியம் அவனுக்கு பிரயோஜனப்பட்டதா? என கருமையானவர்களே, இந்த வேதத்தில் நம்ம அந்த காரியத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அவனுக்கு இந்த காரியம் பிரயோஜனப்பட்டதா என்று நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், யாக்கோபுக்கு தகப்பனிடத்திலிருந்து வந்த ஆஸ்தியில் 1 பங்கு, இப்பொழுது அண்ணனுக்கு கூளை கொடுத்த அவனிடத்திலிருந்து சேஷ்டபுத்திர பாகமாகிய ஆஸ்தியில் 2 பங்கையும் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது எல்லாம் அவனுக்கு வந்திருந்தும் அது அவனுக்கு பிரயோஜனப்பட்டதா என்பதை பாருங்கள். அவன் சொல்லுகின்றான், என் தகப்பன் வீட்டிலிருந்து கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். எங்க போச்சு ஆஸ்தி? என கருமையானவர்களே, போதும் என்று நமக்கு இருக்கிறது போதும் என்று நாம் நினைக்காமல் போவோம் என்றால் நாம் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி விடுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உனக்கு கொடுத்திருக்கிறது போதும் என்று நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடியது நீ போதும் என்று நினைப்பாய் என்றால் அதில் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கின்ற. நீ போதும் என்று நினைக்காவிட்டால், உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நீங்கள் எண்ணாமற் போவீர்கள் என்றால் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகத் தொடங்குவீர்கள். கர்த்தரை விட்டு நீங்கள் எப்பொழுது விலகத் தொடங்குவீர்கள் என்றால் நீங்கள் பிறனுக்குள்ள காரியத்தை நீங்கள் இச்சிக்கத் தொடங்குவீர்கள். அந்த இச்சையான காரியத்தின் நிமித்தம் துணிகரமாக பாவத்தை செய்ய தொடங்குவோம். அதைத்தான் யாக்கோபு செய்தான். அதன் பின்பதாக அவன் தகப்பனிடத்திலே போய் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை, அப்பொழுதும் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே புறப்பட்டு போனான். எனக்கு அருமையானவர்களே, எதற்காக உனக்கு அடுத்தவனுடைய ஆசீர்வாதம்? உனக்கு எதுக்கு தேவை? உனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதை நீ தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று வைத்திருப்பாரே, அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு புறப்பட்டு போகின்றான். அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு வந்தாலும் இப்பொழுது அண்ணனுக்கு பயந்து அங்கிருந்து மாமன் வீட்டுக்கு ஓடுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது அவன் சொல்லுகின்ற இந்த வார்த்தை தான் முக்கியத்துவம் பெறுகின்றது. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன்.
நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன் என்றால் எங்கு போனது சேஷ்டபுத்திர பாகம்? எங்கு தகப்பனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதம் எங்கு போனது? எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். சேஷ்டபுத்திர பாகத்தை அண்ணனிடத்திலிருந்து பெறும் பொழுது அந்த தான் சமைத்த கூளை அவனுக்கு கொடுத்து அவனிடத்திலிருந்து பெறும் பொழுது சேஷ்டபுத்திர பாகத்தை சந்தோஷமாக கொடுத்துருப்பானா? சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் சந்தோஷமாக கொடுக்கவில்லை. காரணம், பின்னால் அவன் ஏசா சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், எனக்கு என்னுடைய வாழ்வில் அவன் ஏற்கனவே என்னை வஞ்சித்து சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் எடுத்துக்கொண்டான், வஞ்சித்து அதை எடுத்துக்கொண்டான் என்று பின்னால் அந்த காரியத்தை குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் அவன் சந்தோஷமாக அதை கொடுக்கவில்லை. ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது ஊழிய விசுவாசிகளாக இருக்கட்டும், அவர்கள் சந்தோஷமாக கொடுத்தால்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். வேதத்தில் லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், வேதத்தில் தகப்பன் இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து கேட்கக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லூக்கா 15வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியம். தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி தகப்பன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எப்படி கொடுத்தான் என்று தெரியவில்லை. ஒருவேளை சேஷ்டபுத்திரனாக மூத்தவனுக்கு இருக்கிற 2 பங்கை கொடுத்துவிட்டு இளையவனுக்கு 1 பங்கை கொடுத்திருக்கலாம். காரணம், இளையவன் எனக்கென்று இருக்கக்கூடிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றான். ஒருவேளை சரிசமமாக கூட கொடுத்திருக்கலாம். இது என்னவென்று நமக்கு தெரியவில்லை. எப்படி ஆனாலும் இப்பொழுது அவன் கொடுக்கும் பொழுது தகப்பன் சந்தோஷமாக கொடுத்திருப்பானா? அநேக வேளைகளில் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் போய் கேட்கும் பொழுது, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தி பணமோ அல்லது ஆஸ்தியோ கேட்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக கொடுக்காவிட்டால் அது எப்படி போகும் என்பது இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். இளையவன் தகப்பனிடத்திலிருந்து தனக்குள்ள ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனான். அவன் எப்படி வாங்கினானோ அதே போல ஒன்றுமே இல்லாமல் போனது. எனக்கு அருமையானவர்களே, காரணம், தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த காரியத்தை முழுவதும் ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டான். அவன் சந்தோஷமாக கொடுத்திருப்பான் என்றால் அது ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படி நடத்துகின்றோம்? நாம் யாரிடத்திலும் நமக்கு ஒருத்தர் கொடுக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக கொடுத்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். பெற்றோராக இருக்கட்டும் அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது சந்தோஷமாக கொடுத்தால்தான் அது ஆசீர்வாதம் உண்டு. அப்படி சந்தோஷமாக கொடுக்காதபடிக்கு அந்த காரியத்தை அவர்கள் வேதனையோடு கூட கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் கொடுக்கக்கூடியதோடு கூட சேர்த்து அந்த வேதனையும் நமக்கு வந்துவிடும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை சந்தோஷமாக கொடுத்தால்தான் அந்த ஆஸ்தியோடு சந்தோஷம் உங்களுக்கு வரும். அவர்கள் வேதனையோடு கூட அதை கொடுத்தார்கள் என்றால் வேதனையும் அது கூடவே சேர்ந்து வரும். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இங்கு தகப்பன் இளையவனுக்கு கொடுத்தது சந்தோஷமாக கொடுத்திருக்க மாட்டான், வேதனையோடு கூட கொடுத்திருப்பான். அதனால் தான் அவனுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போனது. அதன் பின்பதாக இதே இளைய குமாரன் மனம் திரும்பி வருகின்றான். அவன் மனம் திரும்பி வரும் பொழுது இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், தகப்பன் முழு மனசோடு கூட இப்பொழுது கொடுக்கின்றார். அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்துங்கள், அவன் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள், கைகளில் மோதிரத்தை போடுங்கள். சந்தோஷமாக கொடுக்கிறான். இது ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, இப்போ அவன் கேட்கவே இல்லை, கேட்காமலே கொடுக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அவர்கள் நீங்கள் கேட்காமலே அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த ஆஸ்தி உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் ஒரு வீடு கட்டுகிறேன் என்று சொன்ன உடனே எனக்கு இவ்வளோ பணம் வேணும், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை வித்தாவது எனக்கு பணத்தை கொடுங்கள். சில வேளைகளில் பிள்ளைகள் கேட்கின்றோம். அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது.
அவர்கள் அந்த காரியத்தில் அவர்களே வந்து மனமுவந்து கொடுத்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே ஒழிய, அவர்கள் அந்த காரியத்தில் நீங்கள் கட்டாயப்படுத்தி எனக்கு கட்டாயம் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பெறுவீர்கள் என்றால், அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் வேதனையோடு கூட கொடுத்தார்கள் என்றால், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணமோ ஆஸ்தியோ அதன் ஊடவே சேர்ந்து வேதனையும் வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது யாக்கோபு சொன்னான், நான் கோலும் கையுமாக அந்த யோர்தானை கடந்து போனேன் என்று. ஏன் வெறும் கையோடு போனான்? எங்கு போனது ஆஸ்தியெல்லாம்? ஏன் ஆஸ்தியெல்லாம் இழந்து போனான்? இதற்கு காரணம் யார்? எனக்கு அருமையானவர்களே, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடு என்று சொன்ன வார்த்தையின் நிமித்தம் உனக்கு இருக்கக்கூடியதையும் நீ இழந்து போனாய். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தை செய்யும்படிக்கு உன் அண்ணனை கட்டாயப்படுத்தி அதை செய்ய வைத்தாய். செய்ய வைத்தது மாத்திரமல்ல, அதன் பின்பதாக தகப்பனை ஏமாற்ற துணிந்தாய். ஆகவே உனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது ஒன்றுமில்லாதவனாக நீ இப்பொழுது கோலும் கையுமாக யோர்தானை கடந்து வந்தேன். இப்பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் செய்த துணிகரமான காரியத்தின் நிமித்தம் நான் பட்ட வேதனை கொஞ்ச நெஞ்சமல்ல. நான் வாசிக்கின்றேன் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவன் சொல்லுகின்றான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அவன் சொல்லியே அப்படி தொடங்குகின்றான். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் முதலாவது எப்படி இருந்தேன் என்பது உமக்கு தெரியும். என் வாழ்க்கையில் எனக்கு போதும் என்கின்ற மனசு இல்லாதபடியினால், எனக்கு நீங்க கொடுத்த என் தகப்பனிடத்திலிருந்து வந்த ஆஸ்தி ஒரு பங்கு போதும் என்று நான் நினைத்திருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில் நான் நிம்மதியை இழந்திருக்க மாட்டேனே. ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு பங்கை கொடுத்திருந்தார் என்றால் அந்த ஒரு பங்குக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாக, நான் சொல்கின்றேன், மூத்தவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்று இரட்டிப்பான ஆஸ்தியை கொடுத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை இதைக்குள்ளதாக மறைவாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்திருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் அவன் அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்தை, எனக்கு அருமையானவர்களே, பிறனுக்குள்ளதை இச்சித்ததின் நிமித்தம் அவனுடைய வாழ்வில் நிம்மதியை இழந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபனுடைய நிலைமையை பாருங்கள். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இதற்கு காரணம் யார்? யாக்கோபு தானே. யாக்கோபனுடைய வாழ்க்கையில் தனக்கு இருக்கிறது போதும் என்று நினைத்திருப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேண்டாம், எனக்கு என் அண்ணனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், எனக்கென்று என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது போதும், எனக்கு இருக்கக்கூடியது போதும் என்று அவன் நினைத்திருப்பான் என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை வழிநடத்தி சென்றிருப்பார். இப்பொழுது அவனுடைய வாழ்வில் போதும் என்கிற மனது இல்லாமல் இருந்த பொழுது அவன் எப்படி இருந்தான் என்பதை அவனே சொல்லுகின்றான். எல்லாவற்றையும் இழந்து கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு மாமன் வீட்டுக்கு போகின்றான். எனக்கு அருமையானவர்களே, வெறும் கையோடு கூட மாமன் வீட்டுக்கு போகக்கூடியவன் மாமன் வீட்டிலிருந்து திரும்புகின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி, இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். மிகுந்த ஆஸ்தியை கொண்டவனாக அங்கிருந்து மனைவி பிள்ளைகளோடு கூட அவனுக்கு இருக்கக்கூடிய மந்தையின் பெருக்கத்தோடு கூட அங்கிருந்து திரும்புகின்றான் மாமன் வீட்டிலிருந்து. இது எப்படி? எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போகக்கூடியவன் போதும் என்கிற மனது இல்லாதவனாக இருந்த பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனவனாக அவன் இருந்தான். இப்பொழுது மாமன் வீட்டுக்கு வந்தவனை தேவனாகிய கர்த்தர் பழக்குவித்தார். என்னவென்றால் ஒரே ஒரு காரியம்தான், போதும் என்கிற மனசோடு கூட இருக்க வேண்டும் என்பதை மாமன் வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, அங்கு இருக்கும் பொழுது அவனுடைய மாமன் அவனை நடத்தின ஒவ்வொரு விதத்தையும் நம்ம பார்த்தோம் என்றால் மிகுந்த வேதனைக்குள்ளாக அவன் கடந்து போனான். அவன் சொல்லுகின்றான், என்னுடைய மாமன் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது
மிகுந்த வேதனையோடு கூட நான் கடந்து போனேன் என்கின்ற வார்த்தை அவன் சொல்லுகின்றான். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனத்தில் 20 வருஷ காலம் உடைய வீட்டிலே நான் இருந்தேன், உம்மிடத்தில் நான் இருந்த பொழுது 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். எனக்கு அருமையானவர்களே, 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று சொல்லுகின்றான். இதில் கவனித்துக் கொள்ளுங்கள். சம்பளத்தை மாற்றினீர் என்றால் சம்பளத்தை ஆடு மேய்க்கக்கூடிய மாமன் ஆடை அவன் மேய்க்கின்றான். அவனுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சம்பளத்தை மாமன்காரன் குறைத்து கொண்டே வருகின்றான். ஒருவேளை முதல்ல ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தான்னு வைத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு இப்போ 8,000 ஆக்கியிருப்பான். 8,000 6,000 ஆக்கியிருப்பான். 6,000 4,000 ஆக்கியிருப்பான். 4,000 2,000 ஆக்கியிருந்தாலும் குறைக்கக்கூடிய நேரத்தில் அவன் யோசித்திருப்பான், எனக்கு இது போதும், என் மாமன் எனக்கு இந்த செய்யக்கூடிய இந்த காரியத்தில் எனக்கு சம்பளம் இவ்வளவுதான் கொடுக்கின்றான், எனக்கு இது போதும் என்று நினைக்கக்கூடியவனாக மாறியிருந்தபடியினால் அவன் எந்த காரியத்திலும் அவன் நினைத்திருந்தால் அவனை பொறுத்த மட்டில் குறுக்கு வழியில் போயிருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் குறுக்கு வழியால் போனதின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போனேன். மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் இழந்து போய் வெறும் கையாக மாறிப்போன நான் இனிமேல் ஒருபோதும் நான் குறுக்கு வழியாக போக மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தவனாக மாமன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் சம்பள காரியம் மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்தி நான் பேச விரும்புகின்றேன். அவன் தன் மாமனுடைய மூத்த மகளை அவன் விரும்பவில்லை. ஆனால் மாமனோ அவனுக்கு தன்னுடைய மூத்த மகளை அவனுக்கு தன் மருமகனுக்கு மனைவியாக கட்டளையிடுகின்றான். அப்படி லேயாளை கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகின்றது, அவளுடைய கண்களில் குறைபாடு காணப்பட்டது, அவளுக்கு கூச்ச பார்வை இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இந்த முக்கியமான பகுதிக்கு நேராக நான் வருகின்றேன். அவனுடைய வாழ்வில் குறைவுள்ள ஒரு மனைவி இப்பொழுது அவனுக்கு கட்டளையிடப்படுகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, இது நம்ம நினைக்கலாம், மாமன்காரன் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஒரு நாடில் இவன் செய்த ஒவ்வொரு காரியமும் கண் பார்வையற்ற தகப்பனை ஏமாற்றினான். இன்று கண் பார்வை இருக்கும் பொழுது இவனுடைய மாமன் அவனுக்கு விரோதமாக அந்த காரியத்தை செய்தான். இவன் சொன்னான், ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், மூத்தவள் இருக்கும் பொழுது நாங்கள் இளையவளை கொடுப்பது இங்கு இருக்கக்கூடிய வழக்கம் கிடையாது. நீ இளையவளை விரும்பினாலும் நான் என்னுடைய மூத்த மகளைத்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி மூத்தவளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, மூத்தவள் சரீரத்தில் குறைபாடு உள்ளவள், அவள் கூச்ச பார்வை உடையவள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒரு குறைபாடு இருக்கக்கூடியவள் மனைவியாக வரும்பொழுது அவன் அந்த காரியத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள், குறைபாடு இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்தது எனக்கு இந்த மனைவி போதும் என்று அவன் அந்த இடத்துல இருக்க தொடங்கினான். ஒருவேளை அவனுக்கு அந்த மூத்த மனைவியை அவனுக்கு பிடிக்காவிட்டாலும் அவளை அவன் தள்ளிவிடவில்லை, அவளோடு கூட வாழ்ந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்விலும் மனைவியினிடத்தில் குறைபாடு இருக்கக்கூடிய மனைவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், குறைபாடு இருக்கக்கூடிய புருஷனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி கொடுத்தார் என்று நினைக்காதிருங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். எனக்கு நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடியதில் நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் என்று விசுவாசியுங்கள். நான் நினைக்கின்றேன், யாக்கோபு அந்த குறைவுள்ள மனைவி, கூச்ச பார்வை உடையவள் தனக்கு மனைவியாக வந்திருக்கிறாள் என்றவுடனே அவன் தள்ளிவிடாமல் இருந்ததற்கு காரணம் எதுவாக இருந்திருக்கும் என்றால், அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு மனைவி குறைபாடு உள்ளவள் தான், ரெபேக்காள் குறைபாடு உள்ளவள் தான், மலடியாக இருந்தவள் தான். ஆனாலும் அவளை தள்ளிவிடவில்லையே. அந்த குறைபாடு உள்ளவளை எனக்கு இவள் போதும் என்று சொல்லி அவன் இருந்ததின் விளைவு தேவனாகிய கர்த்தர், இரட்ட பிள்ளைகள் ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிட்டாரே. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளில் நான் சொல்கின்றேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை மனைவியாக கொடுத்திருக்கிறவளிடத்தில் ஒரு குறை இருக்கின்ற, புருஷனாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற புருஷனிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குறையை பார்க்காதீர்கள்.
ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற புருஷன் எனக்கு போதும், மனைவி எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, நான் வேதத்தில் உள்ள ஒரு காரியத்தை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த காரியத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அதிசயமான காரியத்தை எப்பொழுது செய்கின்றார் என்பதை பார்த்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். லூக்கா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு தம்பதியினரை குறித்து வேதம் சொல்லுகின்றது. லூக்கா 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சகரியா எலிசபெத்தை குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லூக்கா 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சகரியா எலிசபெத் என்கின்ற தம்பதியினரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இதில் வேதம் சொல்லுகின்றது 2 பேரும் வயதானவர்களாக இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இருவரும் வயதானவர்களாக இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை பார்த்த நேரத்தில் ஒரு காரியம், அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுது குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் சகரியா நன்றாக பேசக்கூடியவனாக இருந்தவன் ஊமையாகி போன நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார். எனக்கு அருமையானவர்களே, சகரியா ஆரோக்கியமாக இருந்த பொழுதல்ல, சரீரத்தில் ஒரு குறைபாடு எப்பொழுது வருகின்றது கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை பேசக்கூடாமல் ஊமையனாக மாற்றினார் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அதிலும் ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிறார் பாருங்கள். இந்த இடத்துல அவன் ஊமையனாக மாறிப்போன பின்பதாக குழந்தை பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஒருவேளை குறைபாடு இருக்கின்றதென்ற உடனே எலிசபெத் என்னுடைய புருஷன் நன்றாக இருந்தவர் திடீரென்று இப்படி போய்விட்டார் என்று சொல்லி இவரோடு கூட இருக்க முடியாது என்று புறப்பட்டு போயிருப்பாள் என்றால் அவள் நிச்சயமாக யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்திருக்க முடியுமா? தாயின் வயிற்றிலேயே தேவனாகிய கர்த்தர் தாயின் வயிற்றிலேயே குழந்தையை அபிஷேகிக்க சித்தம் கொண்டிருந்தார். தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாரே, அந்த சித்தம் எப்பொழுது நடந்தது? எனக்கு அருமையானவர்களே, என் புருஷனிடத்தில் ஒரு குறை இருக்கும் பொழுது அந்த குறையை தன்னுடைய குறையாக எடுத்துக்கொண்டு வாழத் தொடங்குவது அதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நான் யோசித்து பார்த்தேன். புருஷன் அதன் பின்பதாக பேசக்கூடிய ஒவ்வொரு காரியம் இதுவரைக்கும் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவரால் பேச முடியாது. ஊமையாக இருக்கும் பொழுது எல்லாம் செய்கையிலே தான் சொல்லக்கூடியவராக இருக்கும் பொழுது மனைவி அதை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். நான் சொல்லுகின்றேன், திடீரென்று மனைவியோ புருஷனோ சுகவீனப்பட்டு விட்டார்கள் என்றால், சரீரத்தில் குறைபாடுகள் வந்து விட்டதென்றால் அவர்களோடு கூட வாழ்க்கையில் நடந்து செல்வது கடினமாக இருந்தாலும் நான் சொல்கின்றேன், அதில் தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். அந்த குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் அவன் செய்கையிலே தான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்த பொழுது மனைவிக்கு அந்த காரியத்தில் இதுவரைக்கும் பேசி கொண்டிருந்த புருஷன் இப்பொழுது ஊமையாக செய்கையிலே எல்லா காரியத்தையும் சொல்லும் பொழுது அந்த காரியத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறது மனைவியாகத்தான் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்துக்குள்ள பலனை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது கட்டளையிடுகின்றார். பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தில் வயிற்றிலேயே பிள்ளையை அபிஷேகம் பண்ணி குழந்தை வெளியே வரக்கூடிய நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைய தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, என்ன ஆசீர்வாதம்! உடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகின்றேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதுல ஒருவேளை குறைவுள்ள ஒரு புருஷனையோ மனைவியோ ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றார், அந்த காரியத்தில் சொல்லுங்கள், எனக்கு இது போதும், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
அது குறையாக இருந்தாலும் எனக்கு இது போதும், உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய புருஷன் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அது போதும் என்று நீங்கள் எண்ணும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உங்களோடு இருந்து அதற்கான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நான் ஆசிரியராக நான் பணியாற்றிய நேரத்தில் ஒரு குட்டி பையன் அங்கு பள்ளியில் வந்து சேரும்படிக்கு அவன் வந்தான். அவன் வந்த நேரத்தில் அவனை பார்த்தால் கண் பார்வை நன்றாக இருப்பது போலத்தான் இருந்தது. ஆனால் அவன் 2 கண்களும் பார்வை இழந்து விட்டன. அவன் 6வது வகுப்பு வந்து சேர்ந்தான். அந்த நேரத்தில் அவனுடைய பெற்றோர் அவனை கொண்டு வந்து சேர்த்துவிட்டு அது தினமும் காரில் வருவான், காரில் போவான். வசதியாக இருந்த அந்த பையனுடைய நிலைமையை பாருங்கள். இப்பொழுது அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பார்வை குறைந்து போய்விட்டது, பார்வை இல்லாமல் போய்விட்டது என்ற உடனே அவனை தன்னோடு கூட அழைத்து கொண்டு செல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைக்கு ஒரு குறை வந்து விட்டது என்ற உடனே அதான் ஆண்டவர் சொன்னார் போல் இருக்கு. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறந்தாலும் எனக்கு அருமையானவர்களே, ஏதாவது 1-2 பேர் அப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த பையனை அந்த பெற்றோர் வந்து சொன்ன காரியம் மிகுந்த வேதனையான காரியம் என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளையை கண் பார்வை இல்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலில் சேர்க்க விரும்புகிறோம் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்கள், அந்த குட்டி பிள்ளையினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளையினுடைய இருதயம் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அந்த குட்டி பையனை அழைத்து அந்த ஆசிரியர் கேட்டார், நீ ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு உனக்கு இஷ்டம்தானா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், என் பெற்றோர்கள் என்னை அனுப்புகிறார்கள், ஆகவே என்னை நீங்கள் சேர்த்து விட்டு விடுங்கள் என்று சொன்னான். உனக்கு போகிறதுக்கு இஷ்டம்தானா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், எனக்கு இஷ்டமில்லை தான், ஆனாலும் என் பெற்றோர் என்னை அனுப்புகிறார்களே, ஆகவே என்னை நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குறைபாடு பிள்ளைக்கு வருகின்றதென்றால் நான் சொல்லுகின்றேன், அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. சிறு பிள்ளையோடு கூட கர்த்தர் இருப்பா. நீங்கள் அதை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுவதற்கு சமானம் கர்த்தரை உங்களை விட்டு தள்ளி கொண்டு போய் விடுவதற்கு சமானமானது. அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். குறைவுள்ள ஒருவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் சொல்லுகின்றேன், வேதத்தில் யாக்கோபனுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் என்றால், தான் பிறந்த வீட்டில் இருந்த பொழுது அவனுக்கு போதும் என்கிற மனது இல்லாதபடியினால் அடுத்த காரியத்தை பிறனுக்குள்ளதை இச்சித்ததின் விளைவு எல்லாவற்றையும் இழந்து போனான். அதே யாக்கோபு மாமன் வீட்டுக்கு வந்த பொழுது எல்லாம் எனக்கு போதும் என்று வாழத் தொடங்கினான். அதன் விளைவு பாருங்கள். குறைபாடு இருக்கக்கூடிய மனைவியாகிய லேயாள் அவனுக்கு கொடுக்கப்பட்டாள். இவள் எனக்கு குறைவு இருக்கக்கூடிய மனைவிதான் என்று சொல்லி அவளை தள்ளிவிடாதபடிக்கு அவளை ஏற்றுக்கொண்டதின் விளைவு அவள் பெற்றெடுத்த யூதாவின் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் உதித்தார். கவனித்துக் கொள்ளுங்கள், குறைவுள்ள லேயாளை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த சந்ததியில் வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது யாக்கோபு எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம். 10 முழ சம்பளத்தை மாற்றினான் மாமன். ஆனாலும் சம்பளத்தை நீ மாற்றினாலும், என்னுடைய சம்பளத்தை நீ குறைத்தாலும் எனக்கு அது போதும் என்று சொல்லி இருக்கக்கூடியதில் வாழ கற்றுக்கொண்டவனாக, எனக்கு அருமையானவர்களே, எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்றால், நான் சொல்லுகின்றேன், சில வேளைகளில் நம்முடைய சம்பளம் குறைக்கப்படலாம். அந்த நேரத்தில் இது போதும் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும் பொழுது பன்மடங்காக திருப்பி தருவார். இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது திரளான ஜனங்கள் இருந்தார்கள். சீஷர்களிடத்தில் அவர் கேட்டார், இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும், என்ன உங்களிடத்தில் இருக்கிறது? 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, குறைவானது தான். திரளான ஜனங்கள். அவர் சொன்னார், அதை கொண்டு வாருங்கள், அது எனக்கு போதும், என் பிதா எனக்கு கொடுத்தது அது போதும் என்று கையில் எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே,
அவர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அதிசயத்தை செய்து எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதியெடுக்க செய்தாரே, அதனுடைய அந்த காரியத்தை எப்படி ஆண்டவர் நிகழ்த்தினார்? போதும் என்கிற மனசு இருந்தால்தான் அதை வைத்து நம்மால் ஜெபிக்க முடியும், அதை வைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியும். என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருப்பார். இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகின்றான். எனக்கு அருமையானவர்களே, மாமன் வீட்டிலிருந்து இப்பொழுது மனைவி பிள்ளைகள் தனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகளோடு கூட அவன் திரும்பக்கூடிய அந்த காரியத்தை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், கோலும் கையுமாக அந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது வந்தது? போதும் என்று நீங்கள் நினைக்கத் தொடங்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது போதும் என்று நீங்கள் எப்பொழுது நினைக்கின்றீர்களோ அந்த வேளையில் நீங்கள் ஒரு நாளும் பிறனுக்குள்ள காரியத்தை நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்கள், நீங்கள் ஈச்சிக்க மாட்டீர்கள். அந்த வேளையில் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களை, யாக்கோபு சொல்லுகின்றான், ஆதியாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை சந்திக்கின்றான். அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதியாகமம் 33:11, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியது எல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லி நான் உமக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டான். எனக்கு அருமையானவர்களை, அண்ணனை பார்த்து இப்பொழுது இவன் கொடுக்குறான். எப்பொழுதுமே யாக்கோபுக்கு வாங்கி தான் பழக்கம். எனக்கு அருமையானவர்களை, சேஷ்ட புத்திரமாகமா வாங்கி தான் பழக்கம், அண்ணன்ட்ட இருந்து ஆசீர்வாதமா வாங்கி தான் பழக்கம். ஆனால் இப்பொழுது கொடுக்குறான் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, மாமன் வீட்டுக்கு போய்விட்டு வந்தவனை தேவனாகிய கர்த்தர் மாற்றி இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபை இஸ்ரவேலாக தேவனாகிய கர்த்தர் மாற்றினதின் விளைவு இப்பொழுது வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்கின்ற வார்த்தை வேத வசனத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை கற்றுக்கொண்டவனாக தன் அண்ணனுக்கு மனமோ வந்து கொடுக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, அவன் சொல்லுகின்றான், அண்ணனாகிய ஏசா, எனக்கு இதெல்லாம் வேண்டாமப்பா, எனக்கு இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது கட்டாயப்படுத்தி அதை கொடுக்கின்றான். கவனித்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லக்கூடியவனுக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கும் பொழுது அதில் ஆசீர்வாதம் இருக்கும். எனக்கு வேண்டாங்க, அண்ணன் சொல்லுகின்றான், எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த மந்தையெல்லாம் எனக்கு எல்லாம் இருக்கின்றது, எனக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் இப்பொழுது யாக்கோபு சொல்லுகின்றது, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். எப்பொழுது அனுக்கிரகம் செய்தார்? எனக்கு அருமையானவர்களே, கோலும் கையுமாக போன பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனான். காரணம், போதும் என்கிற மனசு இல்லாதபடியினால் நான் இருக்கிறதையும் இழந்து போனேன். ஆனால் போதும் என்கிற மனது என் மாமன் வீட்டில் இருந்த பொழுது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். எனக்கு இது போதும் என்று நினைத்தேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. எனக்கு தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியது எல்லாம் எனக்கு உண்டு. என் கையில் அந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய மந்தைகளிலிருந்து தன் அண்ணனுக்கு கொடுத்த பொழுது அவன் வேண்டாம் என்று சொன்னாலும் அவனை கட்டாயப்படுத்தி அதை கொடுக்கின்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, எப்படி மாறியிருக்கிறான் பாருங்கள். நீங்கள் மாறியிருக்கின்றீர்களா? இதுவரைக்கும் வாங்கியே பழக்கம் இருக்கும் என்றால் ஒரே ஒரு காரியம், போதும் என்கிற மனசு உங்களுக்கு எப்பொழுது வருகின்றதோ அந்த வேளையில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க தொடங்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது எனக்கு இருக்கிறது போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வேளையிலேயே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். உங்களுக்கு தேவன் கொடுத்ததை ஆண்டவராகிய கர்த்தர் பன்மடங்காக்குவார். அப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் கையை தாராளமாய் திறப்பீர்கள். உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுவே தேவனாகிய கர்த்தருக்கு பிரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், உங்களுக்கு இருக்கிறது போதும் என்கின்ற நினைக்கக்கூடிய மனசு உங்களிடத்தில் இருக்கின்றதா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்றார். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகின்றது. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி இருக்கின்றது. ஆனால் போதும் என்கிற மனது இருக்கின்றதா?
ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும் என்று நினைங்கள். சைக்கிள் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த சைக்கிள் எனக்கு போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஆசீர்வாதம். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 2 சக்கர வாகனம் அது எனக்கு போதும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது ஆசீர்வாதம். அது இருக்கும் பொழுதே எனக்கு இது போதாது என்று சொல்லி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நினைக்க தொடங்குவீர்கள் என்றால், இச்சிக்க தொடங்குகிறோம் என்றால், அதன் பின்பதாக நாம் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகத் தொடங்குவோம். நம்முடைய நிலைமை பரிதாபமாகிவிடும். என கருமையானவர்களே, போதும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது போதும் என்கிற மனசோடு கூட தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பின்பற்ற தொடங்குவீர்கள் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை பன்மடங்காக்கி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்களும் சொல்லுவீர்கள், யாக்கோபை போல, நான் இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவன் ஆனேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற காரியம் நான் சொல்கின்றேன், ஒருவரிடத்திலும் கட்டாயப்படுத்தி எதையும் கேட்காதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்காவிட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க. புருஷனாக இருக்கட்டும், எனக்கு கட்டாயம் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டு அவர்கள் உங்களுக்கு மனவேதனையோடு கூட கொடுப்பார்கள் என்றால், நீங்கள் பெறக்கூடிய அந்த பொருள் இல்லை, நிச்சயம் நான் சொல்கின்றேன் வேதனையும் இருக்கும். நீங்கள் கேட்காமலே அவர்கள் உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் பெற்றோர்களும் அதே போல தான் உங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர்களை கட்டாயப்படுத்தி, எங்களுக்குள்ள ஆஸ்தி எங்களுக்கு கட்டாயம் நீர் தர வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி நாம் பெறுவோம் என்றால், அவர்கள் வேதனையோடு கூட கொடுத்தார்கள் என்றால் அந்த ஆஸ்தியோடு கூட வேதனையும் சேர்ந்து வந்துவிடும். அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, வேதனை கொடுத்து விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். எபிரேயர் 13வது அதிகாரம் எபிரேயர் 13:17 சொல்லுகின்றது. எபிரேயர் 13:17 நான் வாசிக்கின்றேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கின்றார். அவர்கள் துக்கத்தோடு ஒரு காரியத்தை கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்க. ஊழியத்துக்கென்று சந்தோஷமாக மற்றவங்க கொடுத்தாதான் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நீங்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு வேதனையோடு கூட கொடுப்பார்கள் என்றால், காணிக்கையும் நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் நினைக்கிறீர்கள் காணிக்கை ஆசீர்வாதம் என்று. இல்லை, காணிக்கை தரக்கூடிய ஆண்டவர் சொன்னார், மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடியவனிடத்தில் அதை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படி என்றால் காணிக்கை தரக்கூடிய மனமு வந்து கொடுத்தால் தான் அதில் ஆசீர்வாதம். எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறார்கள் என்று கிடையாது, அதை எப்படி கொடுக்கிறார்கள், எப்படிப்பட்ட மனதோடு கூட கொடுக்கிறார்கள், அதுதான் முக்கியம். 2 காசு போட்ட விதவை மனமு வந்து அவள் கொடுத்தது ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், இது எனக்கு ஆசீர்வாதம். அவள் கொடுத்தாலே ஆண்டவர் சொன்னார், அது ஆசீர்வாதம். என கருமையானவர்களே, அதில் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கிராமத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் எல்லாம், சபையில் வரக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் ஏழை ஜனங்கள். அவர்கள் எல்லாம் 2 ரூபாயும் 5 ரூபாயும் காணிக்கை போடுகிறார்கள். அந்த காணிக்கையை வைத்து நான் எப்படி ஊழியத்தை நடத்துவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட நான் சொன்னேன், அந்த காணிக்கையை உங்கள் கரத்தில் எடுங்கள். எப்படி இயேசுவானவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கரத்தில் எடுத்தாரோ அதே போல் அந்த காணிக்கையை எடுங்கள். உங்கள் ஜனங்கள் 2 ரூபா கொடுக்குறாங்க, 5 ரூபா கொடுத்தாலும் அதை மனமும் வந்து கொடுக்குறாங்க. கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கையில் எடுங்க. ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வச்சு ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு இந்த 2 ரூபாயும் 5 ரூபாயும் எனக்கு போதும் என்று மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள். எனக்கு இது போதலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு போதாது. இது போதும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது
ஆண்டவராகிய கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுவார். உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொன்னாரே, 2 ரூபாய் 5 ரூபாய் காணிக்கை கொடுத்தது இது எனக்கு போதும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அதில் ஆசீர்வாதம். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு 2 வருடம் தான் இருக்கும். அந்த போதகர் என்னை சந்தித்த பொழுது நான் கேட்டேன், இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார், இப்பொழுது எங்கள் ஜனங்கள் கொடுக்கக்கூடியதை பார்த்து என்னாலே நம்ப முடியல. நான் ஜெபிக்க தொடங்கினதின் விளைவு என்னுடைய ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கி இருக்கிறார். இப்பொழுது காணிக்கை பெட்டியில் காயினே விழுவது கிடையாது, எல்லாமே நோட்டாக விழுகின்றது. நான் ஒரு நாள் கூட அவர்களை நோட்டுக்கு நீங்கள் போடுங்கள் என்று சொன்னதே கிடையாது. யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. அப்பொழுது அவர் சொன்னார், நான் அதை கொண்டு போய் ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் எனக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர், ரகசியம் அதுதான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதில் சம்பளம் குறைவாக இருக்கா, அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சம்பளம் எனக்கு போதும். லூக்கா 3வது அதிகாரத்தில் அந்த வசனமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னைக்காவது உங்கள் சம்பளம் போதும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா? லூக்கா 3வது அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பகுதி, லூக்கா 3:14, உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், ஆண்டவரே எனக்கு இந்த சம்பளம் போதும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அநேகருக்கு என்னன்னா, வாங்கக்கூடிய சம்பளம் போதும்னு சொன்னால் ஆண்டவர் அப்படியே நிப்பாட்டிட்டாருன்னு என்ன செய்யறது? போதும் நீ தானப்போ சொன்ன, அதனால தான் நிப்பாட்டிட்டேன். ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? நீங்கள் போதும் நினைத்து ஆண்டவர் கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சம்பளத்தை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்கள், 5 அப்பம் 2 மீனை போல தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கையில் எடுங்கள். ஆண்டவரே குறைவாக இருக்கக்கூடியது, ஆண்டவரே எனக்கு போதும் என்று ஜெபியுங்கள். அதன் பின்பதாக நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் எல்லாம் செலவழித்தது போக மீதியும் எடுக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். இந்த ரகசியம் எப்பொழுது உங்கள் வாயிலிருந்து போதும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, எப்பொழுது உங்கள் மனசுல போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த வேளையிலேயே தேவனாகிய கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கோலும் கையுமாக நான் இந்த இடத்திலிருந்து யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். இதற்கு காரணமே போதும் என்று நினைக்காதபடியினால் எல்லாவற்றையும் இழந்து போனேன், இருக்கிறதையும் இழந்து போனேன். ஆனால் போதும் என்று நினைக்கக்கூடிய மனம் வந்த பொழுது நான் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யாக்கோபு சாட்சியாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோமே. அப்படியே தேவனாகிய கர்த்தர் செய்வார். நீங்கள் வாங்கினது போதும், மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்கள் கரம் விரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவராகிய கர்த்தரே நீங்கள் எனக்கு கொடுத்தது போதும் என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தந்தையே, நீங்க கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் அப்பா. இந்த நாளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே வேத வசனத்திலிருந்து எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டீர். போதும் என்கிற மனதோடு கூட இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ண வேண்டும் என்கின்றதை எங்களுக்கு ஆணித்தரமாக எங்கள் வேதத்திலிருந்து எங்களோடு கூட நீங்கள் இந்த நாளில் விளக்கி கொடுத்தீர். யாக்கோபு போதும் என்கிற மனது இல்லாமல் இருந்த பொழுது அவன் வாழ்வில் நிகழ்ந்ததும், போதும் என்று அவன் நினைத்த பொழுது அவனுடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் செழிப்பாக்குனது போல எல்லாவற்றையும் அனுக்கிரகம் செய்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தரே, போதும் என்கிற மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் பேசின அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு எந்த ஒரு காரியத்தின் மீதும் ஆசை கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினைக்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தை மாற்றும். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின தேவன் அதே போல எங்களையும் மாற்றி ஆண்டவராகிய கர்த்தரே உம்முடைய வழியில நடத்தும். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.